டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா இவங்க 2 பேரு சந்திப்பின் போது பேசப்பட்டது என்ன என்பது தொடர்பா தகவல் வெளியே வந்திருக்கு. அதன்படி 2029 லோக்சபா தேர்தலை வைத்து எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தியது பலன் அளித்திருப்பதாகவும், சுமார் 174 தொகுதிகளில் இரட்டை இலை களம் இறங்க போவதாகவும் அதிமுகவினர் உற்சாகமா சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். அதிமுக, பாஜக இடையிலான கூட்டணி அமைந்தாலும் தொகுதி பங்கீட்டின் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 2 முறை தமிழ்நாடு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியை கையாளாக முடியவில்லை. ஒரு கட்டத்தில் டென்ஷனான பியூஷ் கோயல் நேரடியாக அமித்ஷாவிடம் பேசிவிடுங்கள் என்று அதிமுகவிடம் சொல்லிட்டாரு. இதன் காரணமாக தான் பியூஷ் கோயலின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. டெல்லி சென்று எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. இதை அடுத்துதான் அமித்ஷா தரப்புல இரவில் நேரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறமா அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அப்பதான் பாஜக தரப்பில் தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள ஆஃபர் எதுவும் சரியா இருக்காது, 2021 சட்டசபை தேர்தல்ல இப்படிதான் 20 சீட்டுகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுச்சு, அதுல 4 மட்டும் வென்றீர்கள், அதுவே திமுகவிற்கு மிகப்பெரிய சாதகமாகி போனச்சு. கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா 2029 லோக்சபா தேர்தல் தான் பாஜகவிற்கு முக்கியம் என்று எடப்பாடி பழனிசாமி சரியான இடத்தை தொட்டு காய் நகர்த்தி இருக்காரு. இதனை கவனித்த அமித்ஷா எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்கதா கூறப்படுது. இதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி தரப்புல கடந்த முறை பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட 20 தொகுதிகளை விடவும் கூடுதலா 5 தொகுதிகளை கொடுக்கிறோம், அதுபோல் அமமுகவிற்கு 8, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3, ஐஜேகேவுக்கு 2ன்னு கூறியிருந்தாங்க. தொடர்ந்து திருமாறன், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் தரப்புக்கு 1ன்னு சொல்லி இருக்காங்க. புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 என்றும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல பாமகவுடன் ஏற்கனவே 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதையும் கூறியிருக்காரு. இறுதியா அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் 174 தொகுதிகளில் போட்டியிடும் என்று கூறியிருக்காரு. இதனால அமித்ஷா ஒப்புக்கொண்டுள்ளதா கூறப்படுது. சரியாக 2029 லோக்சபா தேர்தல்ல பாஜகவிற்கு கூடுதல் சீட்டு ஒதுக்குகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தியது அமித்ஷாவை இறங்கி வர வைத்ததா சொல்லப்படுது. இதனால மார்ச் 23ஆம் தேதி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல அமமுக, தமாக மட்டும் இல்லாம இதர கட்சிகளை ஒப்புக்கொள்ள வைக்கும் பொறுப்பையும் பாஜக பக்கமே எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விட்டதா அக்கட்சியினர் சொல்றாங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.